GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. அவர்களை இவர்கள் வேட்டையாடி அவர்களை மரத்திலிருந்து தொங்க விடுறது, அவருடைய உடல்களை, இதெல்லாம் பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு பெரிய ஒரு தலைக்குனிவியும் அதை சமாளிக்க முடியாத திக்குமுக்காடி போயிடுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் பலஸ்தீனியர்கள் அகதிகளாக வெளியில் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி அவர்களுடைய இடத்திற்கு வர முடியாது. அவர்கள் தொடக்கத்திலிருந்து அவருடைய பூர்வீக இல்லங்களிலிருந்து எங்கிருந்து குடிபெயர்ந்தார்களோ அந்த இடத்துக்கு வர முடியாது. அவர்களை ஏன்னா பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க, நாங்க இங்கிருந்து விலகிடுறோம். அவங்க விலக போறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே பென் குரியன் இஸ்ரேலை பிரகடனம் செய்கிறார். செஞ்ச அடுத்த நிமிஷமே ஜோர்டன், சிரியா, எகிப்து, ஈராக் இந்த 4 நாடுகளும் உள்ளே படையெடுத்து வருகின்றன. ஸ்டர்ன் கேங்கு நான் முன்னாடி சொன்ன உங்களுக்கு ஒரு தீவிரவாத அமைப்பு, அவரை கொன்னுடுறாங்க யூதர்கள். ஸோ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முதல் தூதர் இறந்து போகிறார். அவர் இன்னைக்கு இருக்கிற ஸ்வீடிஷ் அரச குடும்பத்தை சார்ந்தவர். இவர்கள் வைத்திருந்த நாடு இவர்களிடமிருந்து பறிபோய் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவர்கள் வலுப்பெற்று உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்குன்ட்டு ஒரு நாடு இவர்கள் வாங்குவதற்கு கூட அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால் தான் வாங்க முடியுன்ற ஒரு நிலைமைக்கு இவர்கள் வந்துடுறாங்க. ஸோ இவர்களும் ஆன்டை செமைட்னு இவர்கள் சொல்றார்கள். அப்படின்னா இன்னைக்கு நம்ம யூதர்களுக்கு எதிரானதுன்ட்டு ஒரு கருத்து வந்துருச்சு. அரபுகளும் செமைட்ஸ் தான், அவர்கள் 2 பேரும் பங்காளிகள் தான். இது வரைக்கும் இந்த இஸ்ரேல் பகுதி என்பது இங்கிலாந்து கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும், அதாவது 48 வரைக்கும் உங்களுக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் ஆளுகையில் இருக்கு. ஆனால் இங்கே அடிக்கடி இப்போ யூதர்களும் பிரிட்டிஷ் வீரர்களை தாக்குகிறார்கள். லட்சம் வீரர்கள் ப்ளஸ் போலீஸ் வச்சிருக்கு பிரிட்டிஷ், மொத்தமாக 1,00,000 பேர். அப்படித்தான் அந்த இடத்த நிர்வாகம் பண்ண முடியுது. 2 பேரும் எதிரிகளாக மாறிட்டாங்க. யூதர்கள் தங்களுக்கு தனி நாடு வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி 2 பேரையும் சமாளிக்கிறது பெரும் கஷ்டமாக இருக்குது. அதனால் அது ரொம்ப இப்போ யூதர்கள் இவங்களை எதிர்த்து போர் தொடுக்கிறாங்க. கிங் டேவிட் ஹோட்டல் அப்படின்ற இடத்துல ஒரு 90 பிரிட்டிஷை 80-90 பிரிட்டிஷை கொண்டுடுறாங்க. ஒரு பயங்கரவாத வெடிகுண்டு வச்சு அந்த ஹோட்டல் முழுக்க கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் இவர்களுடைய தீவிரவாதிகளை அவர்கள் வேட்டையாடினா அதற்கு பதிலாக அவர்களை இவர்கள் வேட்டையாடி அவர்களை மரத்திலிருந்து தொங்க விடுறது, அவருடைய உடல்களை, இதெல்லாம் பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு பெரிய ஒரு தலைக்குனிவியும் அதை சமாளிக்க முடியாத திக்குமுக்காடி போயிடுது. அதனால் இந்த சூழலில் இவ்வளவு கொதி நிலையில் இருக்கும் இந்த பாலஸ்தீனத்தை அது ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஒரு முடிவுக்காக விடுகிறது. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்பெஷல் கமிட்டி ஆன் பாலஸ்டைன் 1947 ஃபெப்ரவரி அமைக்கப்படுகிற அந்த கமிட்டி, முதல்ல நம்ம ஒரு பீல் கமிஷனில் பார்த்தோம். அவர்கள் துண்டாடிடணும்னு சொன்னாங்க. அதுக்கு எதிர்ப்பை பார்த்துட்டு அந்த இடத்துக்கே போகாத பிரிட்டிஷார் விலகி வந்துட்டாங்க. அப்போ ரொம்ப நாள் இந்த பிரித்து கொடுக்கறது, தனி நாடு என்பது பேச்செல்லாம் இல்லாத இருந்துச்சு. அதனால தான் 42 பில்ட்மோரில் அந்த ஹோட்டலில் இந்த யூதர்கள் எல்லாம் நம்ம அடித்து தான் அதை வாங்கணும், கெஞ்சி வாங்க முடியாது என்ற முடிவுக்கு இப்போ பிரிட்டிஷ் அரசை, பிரிட்டிஷ் இராணுவத்தை எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கு அதை சமாளிக்க முடியல, இந்த பக்கமும் சமாளிக்க முடியல, அந்த பக்கமும் சமாளிக்க முடியல பிரிட்டிஷ்னால். அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அதை ரெஃபர் பண்ணுறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் அதை குறித்து அவர்கள் யோசனை கேட்கும்பொழுது இந்த UN ஸ்பெஷல் கமிட்டி ஆன் பாலஸ்டைன் அது பீல் கமிஷன் என்ன சொல்லிச்சோ அதையே சொல்லுது. இந்த இடத்த 2ஆக பிரிச்சுட்டு அதில் 55% இவங்களுக்கு போகுது. யாருக்கு? இஸ்ரேலிஸ்க்கு. அவர்கள் 10% தான் இடத்த பிடிச்சு வச்சுருக்காங்க. அது வரைக்கும் அவர்கள் மொத்தமே 20% தான் அந்த நாட்டில் இருக்காங்க, அந்த பகுதியில் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு 55% ஒதுக்கி தருகிறது. ஏன்னா ஐரோப்பாவிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து புலம்பெயர்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க 2ஆம் உலகப் போருக்கு. அவர்களுக்கு இடம் தர வேண்டும் என்ற காரணத்திற்காக இப்படி. அப்புறம் ஜெருசலம், பெத்லஹெம் மாதிரி இடங்களை சர்வதேச ஆளுகை கீழே அது கொண்டு வந்துருச்சு. இது வந்த பிறகு பெரிய ரகடை நடக்குது. அங்கே பெரிய உள்நாட்டு போரே நடக்குது. பெரிய இந்த முடிவை ஐக்கிய நாடுகள் சபை எடுத்துருது. அதில் 13 பேர் மட்டுமே எதிர்ப்பாக வாக்களிக்கிறார்கள். 30 பேருக்கு மேலே அதுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள். 10 பேர் அந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளவே இல்லை. நாம் அதற்கு எதிர்ப்பாக தான் வாக்களித்தோம். ஆனால் சார், ஒரு முன்னாள் ஐநா அதிகாரிகள் ஐநா தப்பு பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? இதில்
இல்லை அப்படி இல்லை, அப்போ இருந்த சூழல் நாம் அங்கே போய் பார்க்க முடியாது. அவர்களுடைய காலணிகளில் நாம் கால்களை பொருத்தி கொண்டால்தான் அவர்களுடைய மனதில் என்ன போச்சுன்னு தெரியும். அன்னைக்கு அவர்களுக்கு அதுதான் ஒரு நல்ல முடிவாக இருந்திருக்கும். அன்னைக்கு இவர்கள் இதை பிரித்து கொடுத்துட்டோம்னா அமைதி வந்துடும்ன்ட்டு அவங்க நினச்சிருக்கணும். ஏன்னா அங்கே இருப்பவர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகள், பெரிய தலைவர்கள் எல்லாம். ஆனால் அவர்கள் இப்படி ஒரு முடிவு, இது ஏற்கனவே பீல் எடுத்த முடிவு தான். 20 வருஷம் முன்னாடி 1930களிலேயே பீல் கமிஷன் இப்படி சொல்லிடுச்சு. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ திட்டமிடல். உங்களுக்கு 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் தொடங்கிய அந்த குடியேற்றம் மெதுமெதுவாக போய் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அந்த இடத்துல ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள். அதுக்கப்புறம் அவர்களுக்கென்று ஒரு இடம் வேணுன்ற ஒரு எண்ணத்தை வலு ஏற்படுத்துகிறாங்க. அந்த எண்ணத்துக்கு இங்கே வந்துடுது. இப்போ பிரிட்டன் என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை ஒரு முடிவெடுத்த பிறகு பிரிட்டன் நாங்கள் இங்கே எங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த இடத்த வச்சுக்க விரும்பலை, நாங்கள் இங்கேருந்து வெளியேற போகிறோம் அப்படின்னு 1948 அவர்கள் அறிவிக்கிறார். அறிவித்த உடனே 1948 மே 14 பென் குரியன் அவர் இஸ்ரேலை தனி நாடாக அறிவிக்கிறார். இதுக்கு ஐநா உதவியோடு அறிவிக்கிறாரா சார்? அதான் முன்னாடி ஐநா 1.5 வருஷம் முன்னாடி ஐநா முடிவெடுத்துருது. 1 வருஷம் முன்னாடியே February 47 அந்த UN ஸ்பெஷல் கமிட்டி ஆன் பாலஸ்டைன் அவர்களுடைய அறிக்கை செப்டம்பர்லேயே நம்ம வருது 47. அந்த அறிக்கையின்படி அவர்கள் 55% இவர்களுக்கு யூதர்களுக்கு தந்துடுறாங்க. பாலஸ்தீனத்தை பங்குபட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஜெருசலத்தை பொதுவாக வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பெரிய எதிர்ப்பு வலுக்குது. அங்கே இந்த எதிர்ப்பெல்லாம் சமாளிக்க முடியாமல் பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இங்கேருந்து விலகிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க விலக போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த நேரத்தில் மே 14, 1948 பென் குரியன் இஸ்ரேலை பிரகடனம் செய்கிறார். செஞ்ச அடுத்த நிமிஷமே ஜோர்டன், சிரியா, எகிப்து, ஈராக் இந்த 4 நாடுகளும் உள்ளே படையெடுத்து வருகின்றன. அரபியருக்கு ஆதரவாக. ஆமாம், பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக அவர்கள் இந்த இஸ்ரேலை அவர்கள் தொடங்கிய உடனேயே அவர்கள் இல்லாத செஞ்சிடணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இந்த சண்டை 3 கட்டங்களாக நடக்குது, பல மாதங்கள் நடக்குது. ஸோ மே 14 தொடங்கின அந்த சண்டை ஜூன் 10 ஒரு 6 வாரங்கள் தொடர்ந்து நடக்குது. இந்த 6 வாரங்களில் இந்த ஒரு 30,000 வீரர்கள் தான் இருக்காங்க இந்த பக்கம், யார் யூதர்கள் பக்கம். ஆனால் அந்த 30,000 வீரர்களில் பல பேர் 2ஆம் உலகப் போரில் சண்டை செய்தவர்கள். அவர்களுடைய தலைமையும் ஒற்றுமையான தலைமை அவர்களுக்கு வழி நடத்தும். அவர்களுக்கு பெரிய ஆயுதங்கள்லாம் இல்லை, இருக்குது, பெரிய அளவில் இல்லை. இந்த முதல் 6 வாரம் அவர்கள் தாக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. இப்போ எகிப்திலிருந்து, சிரியாவிலிருந்து, ஈராக்கிலிருந்து, ஜோர்டன்லேருந்து வரக்கூடிய இந்த 4 அரபு படைகளுக்கு கூட்டு தலைமை யாருன்னா ஜோர்டனுடைய இன்னைக்கு இருக்கிற மன்னருடைய அப்பா அப்தல்லா அப்படின்னு நினைக்கிறேன். அப்தல்லா தான் தலைவர். ஆனால் இந்த அரபு தலைவர்களுக்குள் ஒரு பெரிய தாண்மை, ஈகோ உண்டு. இவர் வென்றிடக்கூடாது, அவர் வென்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன் அதெல்லாம் கிடையாது. ஸோ முதல்ல ஒரு போர் நிறுத்தம் வருது. இந்த போர் நிறுத்தம் வந்த உடனே இந்த முறை இஸ்ரேலிஸ்க்கு செக்கோஸ்லோவாக்கியாவிலிருந்து நிறைய ஆயுதங்கள் தருவிச்சுக்கிறாங்க. அவர்கள் இன்னும் பலம் பெற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஒரு 65,000 பேர் அவர்கள் பக்கம் சண்டை போடுறதுக்கு அவங்க தயார் பண்ணிடுறாங்க. இந்த பக்கமும் அந்த மாதிரி இருக்குது. 4 இதில் முக்கியமாக ஒரு தொழில் ரீதியாக தொழில்முறை சண்டை போடுறது அப்படின்னா இந்த ஜோர்டன்லேருந்து வந்த இராணுவம் மட்டும்தான். அதில் 10,000 பேர் இருக்காங்க. அவருக்கு வேறு எண்ணம் இருக்குது. அவர் பெருசாக அவர் தனியாக கோல்டா மேயர் பின்னாடி அந்த நாட்டினுடைய பிரதமராக மாறின அந்த அம்மாவை அவர் சந்தித்து சொல்கிறாரு, இந்த பாலஸ்தீனியர்களுக்குன்ட்டு ஒரு தனி நாடு அப்படின்றது அவர்கள் அது நிற்கும்ன்ட்டு எனக்கு தோணலை. அது பெரிய ஸ்திரத்தன்மையோடு இருக்கும்னு நான் நினைக்கல. அதனால் என்னுடைய ஜோர்டனுடைய அதில் நான் இணைச்சிக்கிட்டு அதை ஒரு பெரும் பகுதியாக மாற்றிக்கிறேன்ற மாதிரி அவர் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொள்கிறார். ஸோ அது நடந்துருது. இதுக்கிடையில் இது இந்த 6 வாரத்துக்கு பிறகு முதல் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம். அதற்கு பிறகு திருப்பி அந்த போர் நிறுத்தத்தப்போ இவங்க நிறைய ஆயுதங்களை, தளவாடங்களெல்லாம் எடுத்துக்கிறாங்க, வீரர்களை தயார் செஞ்சுடுறாங்க. அடுத்த போர் நடக்குது, ஒரு 8-9 நாள் நடக்குது ஜூலையில். அந்த போரிலும் அவர்கள் மேலும் அந்த ஜெருசலம் நோக்கி போகிற அந்த தாழ்வாரத்தை அவர்கள் விரிவுபடுத்துகிறார்கள் யூதர்கள். ஸோ முதல் சுற்றுலையும் அவர்கள் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்க. 2வது சுற்றுலையும் அவர்கள்
பெரிய வெற்றிகளை காண்கிறார்கள். ஏன்னா அந்த ஜோர்டன்லேருந்து அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பு கிடையாது. இந்த 3 இடங்கள்ல இருந்து தான் வருது, ஈராக்கு, எகிப்து, சிரியா. அதை அவர்கள் சமாளித்து விடுகிறார்கள். அது ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஆர்மி மாதிரி அவர்களுக்கு தெரியல. இவர்கள் வந்து என்ன சொல்கிறது, நல்ல வைரம் பாஞ்சிய உடம்பாக இருக்குது இவங்களது. இது முடியுது. அப்புறம் 3வது இன்னொரு முறை ஒரு போர் நடக்குது. இந்த 2வது கட்ட போர் நிறுத்தத்தப்போ, முதல் கட்ட போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் கவுண்ட் பெர்னடெட்னு சொல்லிட்டு ஸ்வீடனை சேர்ந்த ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவரை ஐக்கிய நாடுகள் ஒரு தூதராக அங்கே அனுப்புது. அவர் வந்து ஒரு பிளான் கொடுக்குறார், ஒரு அமைதிக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். அந்த திட்டத்தில் வந்து ஜெருசலம் சர்வதேச ஆளுகைக்கு உட்படும். அப்புறம் எப்படி இதை இன்னும் நிறைய இடங்கள் தரார். வடக்கில் நிறைய இடங்கள் இவங்களுக்கு யூதர்களுக்கும், தெற்கில் நிறைய இடங்கள் வந்து பாலஸ்தீனியர்களுக்கும் தந்து கொஞ்சம் அந்த மேப், அந்த மறைபடத்தை வேறு மாதிரி மாற்றி அமைக்கிறார். இந்த ஜெருசலம் வந்து 2 பேருக்கும் ரொம்ப முக்கியமான, ஜெருசலத்தை வந்து விடக்கூடாது. அங்கே தான் அவர்கள் ரொம்ப புனிதமாக நினைக்கிற ஒரு இடம் இருக்குது. அது என்னென்னா வெயிலிங் வால். நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நேரங்களில் அந்த பழைய ரொம்ப வைதீக யூதர்கள் வந்து அங்கே போயிட்டு அந்த சுவத்தில் முட்டிட்டு அழறத பார்ப்பீங்க. அது என்னென்னா, அது சாலமன் கட்டிய கோவிலனுடைய சுவர் என்பது அவர்களுடைய எண்ணம். சரிதானா? அது இவர்கள் வந்து ஹராம் அல் ஷரீஃப், அல் அஸ்கா மாஸ்க் என்று அதை எண்ணுகிறார்கள். அதுக்கு மேலே கட்டப்பட்ட அந்த தங்க ஒரு பெரிய கோபுரம் மாதிரி இருக்கும். அங்கிருந்து தான் நபிகள் நாயகம் வானுலகத்துக்கு சென்றார், போயிட்டு வந்தார் அப்படின்றது இவங்களுடைய நம்பிக்கை. ஸோ 2 பேருக்கும் மிக புனிதமான இடம் அது. அந்த இடம் 2 பேரும் அந்த இடத்துக்கு தங்களுடைய ஆளுகை கீழே வரணும்னு நினைக்கிறாங்க. ஜெருசலம், கிழக்கு ஜெருசலத்தில் நிறைய அரபுகள் இருக்கிற ஒரு இடம். ஸோ அதை அப்படி பிரித்து கொடுத்துட்டு கிழக்கு ஜெருசலம் வரைக்கும் அவங்க வச்சுக்கலான்ற மாதிரிலாம் கூட முன்னாடி சில எண்ணமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வேண்டான்ட்டு இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலைசேஷன், அது சர்வதேச கட்டுப்பாட்டில் வந்துடும் அப்படின்ட்டு அவர் கொடுத்தார். ஸ்டர்ன் கேங்குன்னு நான் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு, ஒரு தீவிரவாத அமைப்பு. அவரை கொண்டுடுறாங்க யூதர்கள். ஸோ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முதல் தூதர் மேக்ஸ் த சுப்ரீம் சாக்ரிஃபைஸ், இறந்து போகிறார். அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்வீடிஷ் அரச குடும்பத்தை சார்ந்தவர், கவுண்ட் பெர்னடெட்னு பேர். அது முடியுது. அதுக்கப்புறம் 3வது ஒரு சுற்று போர் நடக்குது. இந்த போரிலும் அவர்கள் சில வெற்றிகளை காண்கிறார்கள். முதல்ல 55% இடம் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய திட்டத்தின்படி. இன்னைக்கு 78% பிடிச்சிட்டாங்க இந்த போருக்கு பிறகு. மெஜாரிட்டி ஆகிட்டாங்க. அப்போ இடத்தை பொறுத்தவரை 55% மெஜாரிட்டி தான். இப்போ 78% அவங்க கைக்கு வந்துருச்சு. இது முதல் உலகப் போரில் முதல் சுற்று இந்த போர் நடக்கும் பொழுது நடந்தது. இதற்கு பிறகு அவர்கள் இப்போது வந்து அவர்களுடைய நாட்டை ஸ்திரப்படுத்துவது, அவர்களுடைய அமைப்புகளை, அவர்களுடைய நிறுவனங்களை வலுப்படுத்துவது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இவர்கள் வந்து இப்போது இந்த முதல் சுற்றில் வந்து 7 லட்சம் பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக மாறிவிடுகிறார்கள். இந்த முதல் போருக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, காசா, இன்னைக்கு இருக்கிற காசா எகிப்தியர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. ஓகே. மேற்கு கரை, வெஸ்ட் பேங்க் ஜோர்டனுடைய கட்டுப்பாட்டில் வந்துடுது. அதைத்தான் அவர் விரும்பினார், வந்துடுது. ஸோ அவர்கள் அங்கே இப்போது இதெல்லாம் நடக்குது. சார், இப்போ இத்தனை சூழ்நிலைகள் மத்தியில் ஒரு சாமானிய யூதருக்கும் சாமானிய பாலஸ்தீனிய மக்களுக்கும் எப்படி உறவுகள் இருந்தது சார்? ஏன்னா 2 தரப்புகளும் மோதிக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் உறவுகள் உள்ளே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உறவுகள் வந்து ஒரு பகையாக இருந்ததா, இல்லை நட்பு ரீதியாக உறவுகள் இருந்ததா? கீழே எனக்கு சரியாக தெரியல. என்னோட பாலஸ்தீனியர்களும் யூதர்கள் என்னோட ஒரே ஒரு யூதர் தான் 28 ஆண்டுகளில் என்னோட வேலை செஞ்சவர். அவரும் ஒரு அமெரிக்க யூதர். பாலஸ்தீனியர்கள் பலர் எங்களோடு வேலை பார்த்துருக்கிறார்கள். நானே ஒரு பாலஸ்தீனியர் என்னுடைய தலைவர், என்னுடைய பாஸாக இருந்த ஒருத்தரோட வேலை பார்த்துருக்கேன். அவர் காசாவை சேர்ந்தவர் தான். அவர்களுக்குள் என்ன மாதிரி உறவு இருந்துச்சுன்னு தெரியல. அதாவது இடதுசாரிகள் சில பேர் இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி, நாமெல்லாம் ஒன்றா வாழலான்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டுன்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் ஒரே மக்கள், செமைட் குடிகள் இவர்களெல்லாம். செமைட்ன்ற ஒரு அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர்கள். ஸோ இவர்களும் ஆன்டை செமைட்னு இவர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம யூதர்களுக்கு எதிரானதுன்ட்டு ஒரு கருத்து வந்துருச்சு. அரபுகளும் செமைட்ஸ் தான். அவர்கள் 2 பேரும் பங்காளிகள் தான்.
அது ஆக்சுவலாக இது பங்காளி தகராறு தானே. அந்த இடத்த பங்கு போட்டுக்கணுன்றதுல தான் தகராறு இருக்குது. முதல்ல அவர்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. அந்த மாதிரி நடந்துருது. இது முதல் சுற்று போரில் இவர்கள் வெற்றி கண்டு விடுகிறார்கள். இப்போ நீங்கள் 48 நீங்கள் அடுத்த சுற்று போர் வந்து 67 நடக்குது. இந்த 20 ஆண்டுகளில் இஸ்ரேல் பெரிய வளர்ச்சி அடைகிறது. 1960களின் தொடக்கத்தில் அது ஒரு அணுசக்தியாக மாறிவிட்டது என்று பலர் நம்புகிறார்கள். அவர்கள் தங்களிடத்தில் அணுசக்தி இருப்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் நான் அவங்ககிட்ட இருக்குன்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. எல்லா வல்லுநர்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கிடையில் நிறையா தகராறுகள், சிக்கல்கள், பலஸ்தீனியர்களை அவர்கள் 7 லட்சம் பலஸ்தீனியர்கள் வெளியே அனுப்பிட்டாங்க. அவர்கள் திரும்பி வர முடியாதுன்றாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. உங்களுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் பலஸ்தீனியர்கள் அகதிகளாக வெளியில் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி அவர்களுடைய இடத்திற்கு வர முடியாது. அவர்கள் தொடக்கத்திலிருந்து அவர்களுடைய பூர்வீக இல்லங்களிலிருந்து எங்கிருந்து குடிபெயர்ந்தார்களோ அந்த இடத்துக்கு வர முடியாது. அவர்களை நாங்கள் ஏன்னா அவர்கள் வந்துட்டாங்கன்னா இப்போவே 20% பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலில் இருக்கிறார்கள். இஸ்ரேலிய குடிகளாக 20% பலஸ்தீனியர்கள் புலம்பெயராதவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்குன்ட்டு மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. இந்த 50 லட்சம் யூதர்கள் இருக்காங்க. 50 லட்சம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பலஸ்தீனியர்கள் காசாவிலும் மேற்கு கரையிலும் இருப்பார்கள். இன்னொரு 50 லட்சம் வெளியில் அகதிகளாக இருக்காங்க. அவங்கள உள்ள அவங்க பூர்வீகமான இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா யூதர்கள் சிறுபான்மையினராக மாறிவிடுவார்கள். அவ வேண்டுமென்றே இங்கே இஸ்ரேல் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களா சார்? இல்லை, வேண்டுமெனே வந்து அவர்கள் திரும்பி வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது பாதுகாப்பு சபை, ஐநா பாதுகாப்பு சபை அதனுடைய தீர்மானம் 194 என்ன சொல்லுது? அவர்கள் திரும்பி வருவதற்கு அனைத்து உரிமைகளையும் பெற்றவர்கள்னு சொல்லுது. 7 லட்சம் பேர் புலம்பெயர்ந்து போயிட்டார்கள். அவர்கள் வந்து காசா போயிட்டாங்க, மேற்கு கரை போயிட்டாங்க, ஜோர்டன் போயிட்டாங்க, வேற எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய சொந்த வீடுகள் கிடையாது. அதாவது எப்படி 2000 ஆண்டுகள் முன்னாடி யூதர்கள் புலம்பெயர்ந்து அதே மாதிரி இவங்களும் புலம்பெயர்ந்து போறாங்க. என்ன இவங்க பக்கத்திலேயே அண்டை இடங்களுக்கே போயிட்டாங்க. யூதர்கள் ரொம்ப தொலைதூரத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கிடையில் இந்த அணுசக்தியாக இவர்கள் மாறிவிடுகிறார்கள். இங்கே வந்து எகிப்தில் நாசர் வரார். எகிப்தினுடைய கமால் அப்தல் நாசர் ஒரு பெரிய தலைவர், அரபுகளினுடைய ஒரு எழுச்சி நாயகன். அவர் கனவு கதாநாயகன். அரபுகளுடைய சுயமரியாதையையும் அவர்களுடைய மாண்பையும் மீண்டும் மீட்டுத்தர வந்தவர் அப்படின்னு நினச்ச பல பேர் இருக்காங்க. அதனால் 3வது உலக நாடுகளில் அவருக்கென்று ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருந்திருக்கு. அவர் இங்கே நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கார். ஸோ அப்போது நம்ம அங்கே நாசர் வரார். அதுக்கிடையில் கைரோவில் நிறைய பாலஸ்தீனியர்கள் படிக்கிறார்கள். காசாவுக்கு அடுத்து இருக்கிறது தான் எகிப்து. அதனால் அங்கே நிறைய பேர் போய் படிக்கிறது என்பது ரொம்ப வாடிக்கை. அங்கே தான் யாசர் அரஃபத் படிக்கிறார், நம்முடைய வருங்கால பின்பு வரப்போகிற கதாநாயகன் அவர். அப்போ இவர்களுக்குள் இது நாம் வந்து இவர்களை இந்த அரபு நாடுகளை நம்பி அவர்கள் எடுத்த முயற்சியெல்லாம் தோற்று போயிடுது. முதல் முறை எடுத்த முயற்சி தோற்று போயிடுது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்ம அரபனுடைய எழுச்சி நாயகனாக இவர் வராருன்னு சொல்கிறேன். இவர் என்ன பண்ணுறாரு? இப்போ காசா வந்து எகிப்தினுடைய ஆளுகையில் இருக்குது. இதுக்கிடையில் இந்த ரெண்டு சமூகமும் எப்படி வாழ்ந்துச்சுன்னு நீங்கள் கேட்டீங்க. எனக்கு பெருசாக தெரியலன்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ ஒரு நாடு வந்துருச்சு. இவர்கள் வைத்திருந்த நாடு இவர்களிடமிருந்து பறிபோய் புதிதாக ஒரு நாட்டை திரும்பி வந்தவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இவர்கள் அதை மறுத்தார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவர்கள் வலுப்பெற்று உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்குன்ட்டு ஒரு நாடு இவர்கள் வாங்குவதற்கு கூட அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால்தான் வாங்க முடியுன்ற ஒரு நிலைமைக்கு இவர்கள் வந்துடுறாங்க. அப்போ பெரிய எதிர்ப்புணர்வு தான் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இந்த கைக்குண்டை வச்சு ஒரு பெண்ணையும் 2 பேரையும் கொன்று விடுகிறார்கள் பாலஸ்தீனிய தீவிரவாதிகள். அதற்கு பதிலடியாக கிப்யான்னு ஒரு இடத்துல, காசாவில் இருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல 90 ஆண்கள் பெண்களை கொன்று விடுகிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள். இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், IDF. பெரிய மேசக்கர், பெரிய வன்கொடுமை நடந்து அந்த கொடுமை நடந்துருது. இது 1953 நடக்குது. 2 வருஷத்துக்கு பிறகு 1955
இஸ்ரேலியர்கள் என்ன பண்ணுறாங்க, காசாவில் இருக்கக்கூடிய எகிப்திய இராணுவ போஸ்ட், ஒரு ஸ்டேஷன், ஒரு நிலையம், அதை ஏதோ காரணத்திற்காக அவர்கள் அடித்து வீழ்த்தி ஒரு 30 எகிப்திய வீரர்களை கொன்று விடுகிறார்கள். அது ஒரு பெரிய அவமானகரமான ஒரு விஷயமாக நாசருக்கு படுகிறது. உதவியையும் ஆயுதங்களையும் வாங்குவதற்காக நாசர் போகிறார் இந்த இராணுவ முகாமை இஸ்ரேலியர்கள் தாக்கின பிறகு. அமெரிக்கர்கள் அவருக்கு உதவி பண்ண மாட்டேன்றாங்க. நிறைய அழுத்தம் தந்து இந்த போரை அமெரிக்கர்களையும் பிரெஞ்சையும் இஸ்ரேலியர்களையும் நிறுத்த சொல்லி விடுகிறார்கள். நின்று போயிடுது. அரபு உலகத்தில் அவரை பெரும் ஜெயிச்சு இடம் பிடிச்சிடுறாங்க. இப்போ என்னெல்லாம் பிடிச்சிடுறாங்கன்னா, சைனாய் பாலைவனம் நம்ம எகிப்துக்கு சொந்தமானது, அதை பிடிச்சிடுறாங்க இஸ்ரேலியர். ஆமாம், அந்த அமைப்பை வச்சு நடத்துகிறாங்க. அப்புறம் நிறைய அந்த மாதிரி தீவிரவாத குழுக்கள் இஸ்ரேலியர்களை ஆயுதம் மூலமாகத்தான் வீழ்த்த வேணும்னு நினைக்கிறவர்கள்லாம் வந்துடுறாங்க. இன்று நாம் பாலஸ்தீனம் என்று எண்ணும் அந்த இடத்திற்கு யாசர் அரஃபத் வருகிறார். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட பிறகு அந்த ஒப்பந்தம் என்னன்னா, ஹமாஸ் என்ற அமைப்பு காசாவில் மட்டும் 2006 பெரிய ஒரு தீவிரவாத அமைப்பாக அது வளர்ந்து இஸ்ரேலியர்களை தாக்குவதும் இஸ்ரேலர்களுக்கு துன்பம் தருவதும் இஸ்ரேல் என்பதை ஒப்புக்கொள்ளாத ஒரு அமைப்பாக அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது வளருது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.